அனைவருக்கும் வணக்கம். இது என்ன புதுசாக சிம்பிள், நிறைய சிம்பிளாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எப்படின்னா, இன்செர்ட்டில் போனீங்கன்னா, இன்செர்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனுவில் போனீங்கன்னா இங்கே வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதில் போனீங்கன்னா மோர் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மோர் சிம்பிள்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா W வரிசையில் இருக்கும். வெப்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விங்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாடல், எந்த ஃபாண்ட், இது ஒரு டைப் ஆஃப் ஃபாண்ட் தான். எப்படி நம்ம டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் அப்படின்லாம் இருக்குதோ, இது வந்து ஒரு வகையான ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வெப்டிங்ஸ் அப்படிங்கிறத அப்படி உதாரணத்துக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் டைப் இருக்குது. ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒன்று நான் அப்படி ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வந்துருச்சா, இந்த சிம்பிள் வந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் தான். சாதாரணமாக நம்ம லெட்டர் டைப் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான். இப்போ உதாரணமாக நம்ம என்ன செய்யணும், இந்த சைஸை குறைக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், ஹோமில் போய்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, சைஸை வந்து இப்படி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணமாக நான் 15 வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15 அப்படின்னு வச்சுக்கிறேன். மாற்றியாச்சு. சரி, இப்போ பாருங்கள், இதை கொஞ்சமாக பெருசாக்குறேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி காட்டிக்கிடுதேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யலாம், தனித்தனி கலர் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வழக்கமாக நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு எழுத்தை ஹேண்டில் பண்ணுறோமோ, இப்போ உதாரணமாக ஹாய் அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன கலர் கொடுப்போமோ அதே சேம் செட்டப் தான் இந்த சிம்பிளுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எப்படி என்ன தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம மெயினாக இப்போ என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இது எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றுறது, அதாவது இதை வந்து எப்படி ஒரு இமேஜ் மாதிரி மாற்றுறதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். எப்படி இமேஜாக மாற்றுவீங்க, இமேஜாக மாற்றுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவர் பாயிண்டில் கொண்டு போய் இந்த இமேஜை வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு வெப்சைட் உருவாக்குறீங்களா, ஸோ அங்கே வந்து இந்த இமேஜஸ் மாதிரி பயன்படுத்த முடியும். அதுக்கு தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் மெயினாக. ஸோ அப்போ அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக இந்த இமேஜை நம்ம வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து என்ன செய்யறேன், நான் வந்து இமேஜாக மாற்றுறேன். எப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் என்ன செய்யுங்க, Ctrl+C கொடுத்துக்கோங்க. அதாவது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். வழக்கமாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, நான் வந்து என்ன செய்கிறேன், இன்னொரு பேஜை நான் அப்படி கீழே வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து Ctrl+V கொடுக்கக்கூடாது, பேஸ்ட் கொடுக்கக்கூடாது. கொடுக்காமல் என்ன பண்ணணும்னா, நேராக ஹோம் டேப்பில் வந்தீங்கன்னா அங்கே பேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் போனீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, அல்லது இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் மாதிரி படம் போட்டிருப்பாங்க, பிக்சர் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷலை கிளிக் பண்ணாலும் ஓகே தான். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட்னு கிளிக் ஆகிருக்கணும், இங்கே பிக்சர்னு கிளிக் ஆகிருக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, இது ஒரு இமேஜ் மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். அந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இதுக்குள்ளே இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து கிராப் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நேராக மேலே பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி மேலேயும் காட்டும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிராப் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த கிராப்புங்கிற ஆப்ஷனை அப்படி கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுங்கள், அல்லது ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே வரும். வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதே என்ன செய்யணும், இப்படி கரெக்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், அகைன் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு, ஒரு சாதாரண ஒரு ஃபாண்ட்டை என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு இமேஜாக நான் மாற்றிட்டேன். இப்போ போய்ட்டு நீங்கள் வந்து கலர் கொடுக்கணும்னு நினச்சி நினச்சக்கூடாது, கலரை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அது வந்து சாதாரணமாக ஃபாண்ட்டாக இருக்கும் போதே என்ன செஞ்சிடணும், இந்த கலர் கொடுக்குற வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த பிக்சருடைய பார்டர் இந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து இந்த சுற்றி தான் எதாவது பண்ண முடியுமே தவிர, இது உள்ளே இருக்கிற கலரை வந்து உங்களால் மாற்ற முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல இந்த மாதிரி ஃபாண்ட்டாக இருக்கும் போதே என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கலர் தேவைன்னா கலர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் செட்டப் பண்ணணுமோ அது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க, இது சாதாரண ஃபாண்ட்டாக இருக்கும்போது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தடவை பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது. Ctrl+C கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், இன்னொரு பேஜ் இன்னொரு தான் செஞ்சு காட்டுறேன். இங்கே வந்துட்டு Ctrl+V கொடுக்கக்கூடாது. டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், சாதாரண எழுத்து மாதிரி வந்துடும். சரியா? அப்போ என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்கேன், காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போய்ட்டு என்ன செய்யணும், ஜஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட்னு இருக்குல்ல, பேஸ்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் போய்ட்டு என்ன செய்யணும், பிக்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும், அதை கிராப்னு வரும். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணணும். அண்ட் அகைன் இதையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஒரு என்ட்ரு முடிஞ்சு வச்சா. இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். டேரெக்டாக இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு நேராக பவர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே கூட என்ன செய்யலாம், அந்த இமேஜை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் மாதிரி வித்தியாசமாக என்ன செய்யலாம், அந்த சிம்பிள்ஸ் வச்சு நீங்களே என்ன செய்ய முடியும், செஞ்சும் பார்க்க முடியும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்னா இதை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனலை நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப வேலைவாய்ப்பு கற்ற கல்வி முறைகளை தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.